ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு நாங்கள் போன ஃபுல் vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே அம்பை வழியாக வந்து பாபநாசம் ரீச் ஆகிட்டோம். பாபநாசத்துலேருந்து காரையார் போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி வெஹிக்கிள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸு சோப்பு ஷாம்பு எதுவுமே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. வீக் டேஸில் தான் வந்தோம். அகஸ்தியர் ஃபால்ஸில் எப்பவும் 365 டேஸும் தண்ணி வரும். எங்கே தண்ணி இல்லைனாலும் குற்றாலம் அதுக்கப்புறம் இன்னும் 5 ஃபால்ஸ் எங்கே தண்ணி இல்லைனாலும் இந்த இடத்துக்கு டேரெக்டாக வந்துடுங்க. இங்கே எப்போவுமே தண்ணி மழைக்கே இந்த நிலமைன்னா அப்போது நம்ம இருக்கிற இடங்களுக்குலாம் என்ன நிலமைன்னு நீங்களே பாருங்கள். எல்லா புல்லும் கரிஞ்சி செடியெல்லாம் கரிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி அங்கேருந்து விழுறது எல்லாமே கிளியராக தெரியும். போகிற வழியில் 2 பிரிவு இருக்கும். ஒன்று மேலே போகிற இடம், அது வந்து காரையார் டேமுக்கு கூட்டிகிட்டு போகும். கீழே வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ். ரோடு எல்லாமே ஓரளவு நார்மலாக நல்லா தான் இருக்கும். ஹில்ஸை பொறுத்தவரை பைக்கு கார் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா உள்ளே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனும் இருக்குது. அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்த தாண்டி உள்ளே வந்தாலே நிறைய கடைகள் இருக்கும். மோரோவர் நம்ம உள்ளே ரீச் ஆயிடுவோம். உள்ளே கார் பார்க்கிங் இருக்கும். நீங்கள் காரில் போகிறதா இருந்தால் பைக்கில் போகிறதா இருந்தால் அதை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கார் பைக் எதுனாலும் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 250 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நிறைய குப்பை அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கிளாத்ஸ்லாம் நிறைய இருக்கிறத பார்த்தோம். நீங்கள் இன்கேஸ் போகிறதா இருந்தால் எந்த ஒரு குப்பையோ பிளாஸ்டிக்ஸோ வேஸ்ட்டோ எதுவுமே அங்கே போடாதீங்க. ஏன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம தான் பாதுகாக்கணும். நாங்கள் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸில் நல்லா தண்ணி விழுந்துச்சு. எப்போவுமே அதாவது நம்ம எந்த டைம் போனாலுமே இந்த அளவுக்கு தண்ணி விழும். இதில் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக குளிக்கிறதுக்கு ஒரு சென்டரில் வந்து ஒரு வால் மாதிரி கட்டி விட்ருக்குறாங்க. நிறைய பேர் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட்டமாக வந்து குளித்தாங்க. ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் அப்படி அவ்வளோ வெயில். ஸோ அந்த வெயிலோட அந்த சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து மக்கள் குளிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால நான் மட்டும் குளிக்கல. மிச்சப்படி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் குளித்தாங்க. இந்த வெயிலுக்கு எங்கேயும் தண்ணி இல்லைன்னு தான் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடத்துல 365 டேஸும் தண்ணி இருக்கும். மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 3 o'clock வரை நீங்கள் ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிக்கலாம். நல்லா ஜாலியாக குளிச்சிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் இங்கே இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஃபேமிலியோடு வந்து குளிக்கிறதுக்கும் ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். அதனால் எந்த தயக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ரிட்டன் வரும்போது அங்கே இருக்கிற மாங்காய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்கே வீக் டேஸில் போனதுனால ரொம்ப ரஷ் இல்லை. ரொம்ப கார் பார்க்கிங் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் போகிறதா இருந்தால் வீக்கெண்ட்ஸில் போகிறதா இருந்தால் சீக்கிரமாக ஏர்லியராகவே போயிடுங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த இடம். இதான் நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.